ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனலில் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குட் பேட் அக்லி மூவி ரிவ்யூ இதை பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மூவியை வந்து யார் டேரக்ட் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிக் ரவிச்சந்திரன் அப்படிங்கிறத டேரக்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. அப்படியே மூவியோட ஸ்டோரியை லைட்டாக பார்த்துடலாம். மூவியோட ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து நம்ம ஏகே அவங்க தான் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒய்ஃபாக வந்து த்ரிஷா வந்து அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க ரெண்டு பேர்த்துக்குமே வந்து ஒரு குழந்தை பிறக்கிறாங்க, ஒரு பையன் பிறக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது த்ரிஷா என்ன சொல்லிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ வந்து ஒரு டானாக சுற்றிட்டு இருக்க, உனக்கு வந்து நெத்தி போட்டில் கன் வச்சா உனக்கு ஓகே, பட் அதே இது எங்கள் ரெண்டு பேருக்கு மேலே வச்சுட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? ஸோ வந்து நீ இந்த பையனை தொடுற அப்படின்னாலே வந்து நீ நல்லவனாக மாறிட்டா மட்டும் நம்ம பையனை தொடு, இல்லைனா உனக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ உடனே இவரும் தான் பையனுக்காக நம்ம எல்லாத்தையும் விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உண்மையும் சொல்லி போலீஸ்ட்டை சரண்டர் ஆகி 18 இயர்ஸ் வந்து ஜெயிலில் இருக்கார். ஸோ தான் பையனோட 18th பர்த்டேக்கு வந்து வந்துடணும், செலிப்ரேட் பண்ணிடணும் அவங்க கூட சேர்ந்து அப்படின்னு சொல்லிட்டு ஆசையாக வராரு. அப்படி இருக்க சுச்சுவேஷனில் வந்து அந்த பையன் மேலே வந்து ஒரு ட்ரக்ஸ் கேஸ் வந்து போட்டு அந்த பையன் ஜெயிலுக்கு போயிடுறான். ஸோ தான் பையனுக்காக விட்ட எல்லாத்தையும் மறுபடியும் அவர் கையில் எடுக்கிறாரு. அதுக்கப்புறம் என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மூவியை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. மூவியை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏகே சார் ஃபேன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து அவங்களுக்காகவே எடுக்கப்பட்ட மூவியாக தான் வந்து இருக்குது. ஸோ அவங்க எல்லாருமே வந்து உண்மையிலே சூப்பராக என்ஜாய் பண்ணுவாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸ்டோரி வைஸ் பார்த்திங்கன்னா ஒரு நார்மலான ஸ்டோரி தான். அதே போல் எல்லாருமே அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரோலை வந்து நல்லா தான் ப்ளே பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியும் தெரிஞ்சுக்கோங்க. ஸ்க்ரீன் பிளேஸ்லாம் வந்து ஓரளவுக்கு நல்லா தான் இருந்துச்சு. மியூசிக்கும் ஓரளவுக்கு ஓகே. ஸோ ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இதுதான் இந்த மூவி ரிவ்யூ. இதே போல் இன்ட்ரெஸ்டிங் மூவி ரிவ்யூவோட மாட்டுங்களா என்னோட சந்திங்கன்னா. பை பை, தேங்க்யூ.